உதயநிதி ஸ்டாலின் கைதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழகத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளில் திமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அங்கு போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. இதுகுறித்த முழு விவரங்களுடன் இணைந்திருக்கிறார் எமது செய்தியாளர் சக்திவேல். சக்திவேல், வணக்கம். முழு விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக வணக்கம் பவித்ரா. எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து தமிழகம் முழுவதும் திமுகவினர் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இதனால் அரசியல் பரபரப்பு நீடித்து வருகிறது. குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்டம் திருவாரணையில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருவாரணை பேருந்து நிலையத்திலிருந்து 4 ரோடு சந்திப்பு வரை பேரணியாக சென்ற கட்சியினர் கண்டன முழக்கங்களை எழுப்பினர். இதில் திருவாரணை, தொண்டி, RS மங்கலம், திருப்பாலைக்குடி உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள், மகளிர் அணி உறுப்பினர்கள் மற்றும் ஏராளமான தொண்டர்கள் கலந்து கொண்டனர். இதற்கிடையே உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டதை கண்டித்து தமிழகம் முழுவதும் திமுகவினர் போராட்டத்திலும் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை சுங்கச்சாவடி அருகே உதயநிதியை அழைத்து செல்லும் காவல்துறையினர் வாகனத்தை எதிர்த்து திமுகவினர் மறியல் போராட்டத்திலும் ஈடுபட முயன்றனர். அப்போது அவர்களை போலீசார் கைது செய்து அப்புறப்படுத்தியதால் காவல்துறையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கிடையே கடும் வாக்குவாதமும் ஏற்பட்டது. இதனால் அப்பகுதியில் ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டதால் பரபரப்பான சூழலும் ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து புதுக்கோட்டை மாவட்டம் வல்லாத்துறை கோட்டையில் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் சர்வேஷின் காரை திமுகவினர் மறைத்தனர். தொடர்ந்து போராட்டத்திலும் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் அந்த பகுதியிலும் கைது செய்து அந்த போராட்டக்காரர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தியுள்ளனர். மேலும் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்திலும் உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டதை கண்டித்து திமுகவினர் பல்வேறு இடங்களில் சாலை மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக மங்களம்மாப்பேட்டை, கும்மினி பேட்டை மற்றும் சுவால்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெற்ற போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். இதனால் அந்த பகுதியில் பெரும் போக்குவரத்து ஆனது பாதிக்கப்பட்டுள்ளது. பின்னர் அந்த பகுதியில் காவல்துறையினர் போக்குவரத்தை சீர் செய்யும் பணியிலும் ஈடுபட்டனர். குறிப்பாக தமிழகம் முழுவதும் காலையில் இருந்து தற்போது வரை உதயநிதி ஸ்டாலின் கைதை கண்டித்து திமுகவினரும் மற்ற திமுகவின் சக கட்சிகளும் நிர்வாகிகளும் அந்தந்த பகுதியில் சாலை மறியல், ஆர்ப்பாட்டங்கள் மற்றும் பல்வேறு கட்ட போராட்டங்களை தொடர்ச்சியாக ஈடுபட்டு வரக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். பவித்ரா, விவரங்களுக்கு நன்றி சக்திவேல்.